என்ற அதே மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வளமும் சுகமும் பெற்று பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு அழகர் செந்தில் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிச்சயமாக நாங்கள் அநேக நேரங்கள் இணைந்து பயணிச்சிருக்கிறோம். அவருடைய பணிகள் நிச்சயமாக தொடரணும். அவருக்கு நல்ல ஹெல்த்தியான சுகம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எடிட்டர் சினிமா துறையில் பார்த்துருப்பீங்களா? எடிட்டர் தான் என்ன, ஒளிப்பதிவாளரா, பட தொகுப்பாளர். அந்த பட தொகுப்பாளர் சங்கத்துடைய தலைவர் இவர், செக்ரட்டரி ஒருத்தர் கூட வந்திருக்காரு. நீங்கள் செக்ரட்டரி வந்திருக்காரு, ஸோ அவங்களும் வருவாங்க. ஸோ தலைவர் வந்திருக்காங்க, அந்த சங்கத்தோட தலைவர். ஸோ இங்கே எதாச்சும் நாங்கள் ஒரு ஏர்டெல் ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோம். அது வந்து இப்போ எனக்கு பழக்கமானவங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து ஒரே சிந்தனையில் நாங்கள் பயணிக்கிறதுனால அவரையும் கூப்பிட்டுருக்கேன். ஏர்டெல் ஷாப்பில் மீட் பண்ண சொன்னார். அதனால தான் நான் இவர் பேர் வந்து இதுதான் விட்டுருக்கேன், அழகர் செந்தில் போட்டிருக்கேன். நான் ஏர்டெல் செந்தில்னு ஃபோனில் மீட் பண்ண வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக இன்றைக்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா நாங்கள் ஏர்டெல் ஷோரூமில் மீட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு மீட்டு, அதனால் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படி வச்சுருந்தேன். அதாவது சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிறது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா யாருமே சமூகத்துக்கு ஒரு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் வந்து இவர் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறது நான் மிகப்பெரிய ஒரு வரமாக பார்க்குறேன். இந்த தொண்டு கண்டிப்பாக அவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள். அதனால தான் நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல மனிதநேயம் உள்ளவர்களாக நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் மனிதநேயம் உள்ளவராக பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட யார் பழகுறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மனிதநேயம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எங்கள் படத்தொகுப்பாளர் சங்கத்தில் இவரை இணைக்கிறோம் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால் எங்கள் சங்கத்தில் இனிமேல் ஒரு உறுப்பினராக இருப்பாருன்னு தெரிஞ்சு என்னோட வாழ்க்கை தெரிஞ்சு கொண்டு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி. சாப்பிட்டு உங்க ஹஸ்பண்ட் இண்டோ லா அசோசியேட்ஸ் அப்படின்றத என் கூட படிச்சவங்க வழக்கறிஞர். வாழ்க வளமுடன். எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட ஆயுளோடு நூறாண்டு காலம் நோய் இல்லாமல் நல்லா இருக்கும். நல்வாழ்த்துக்கள். முக்கிய புள்ளி முகல்வாக்கம் அந்த சைடில், கொலப்பாக்கம் சைடில். ஸோ வந்து பெரிய மனசு பண்ணி வந்தது ஒரு கௌரவம். வலசை செந்தில் வீசிக்கால ஒரு வார்த்தைக்கு பேசுகிறேன். அன்பு நண்பர் அழகர் செந்தில் அவர்களுக்கு கொலப்பாக்கம் ஊராட்சி மன்ற பாசமிக அண்ணன் இயேசுபாதம் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காரு. மென்மேலும் பல சோஷியல் சர்வீஸ் மக்களுக்கு பலனுன்றதுக்காக நீடூடி வாழணும்னு என்னை வாழ்த்துறேன். நான் விஷ் பண்ணணும் தான் முடியும், ப்ரே பண்ண தான் முடியும். வயசு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வளம் வரையும் அவருக்கு எல்லாம் நல்ல ஹெல்த்தி வெல்த்தி லைஃப் கொடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஸோ எல்லா துறையும் வரணும் இல்லையா, அதனால் வந்து அவர் ஒரு வணக்கம். நான் டிஎன்இபியில் 29 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல 29 வருஷம் ஆகுது. ஆனால் நான் ஒரு பல இடத்துல வேலை செஞ்சுட்டேன். இப்போ ஒரு 5 வருஷமா முகலியாகத்தில் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் இவரை தலைவர் தான் சொல்லுவேன். இவரை போல ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு பயந்து ஒதுக்கி போயிடுவாங்க, ஒரு சிலர் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா இவர் எது இருந்தாலும் கரெக்டா இருக்கணும். இவரோட பாலிசி அப்படிதான். எங்க ஈவில பயம்னா மற்றவங்களை கண்டா கூட பயம் கிடையாது, இவரை கண்டா பயம் தான். அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காரு. எதுக்கு சொல்ற, அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா அதுவும் நல்லதுதான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல தவறான இதெல்லாம் நடக்குது. ஆனா இவரை மாதிரி தலைவர் இருக்கிறவர்கள் தான் அந்த இது தவறான நடக்கிறதுல தடுக்கப்படுது. அதனால தலைவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன். எது வரணும் வாழ்க வளமுடன்.
ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு முடியாது அப்படின்றத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவாங்க. நீ பண்ணுற நீ கேட்குற ஹெல்ப் கரெக்டு தப்பு அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் செய்வார். இதுதான் என்னோட அண்ணா சாப்பிட்டீங்கன்னா அட்வொகேட் பாபு ஒரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக தான் தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். என் கடைக்கு அடிக்கடிக்கு வருவார். நிறைய அறிவுரைலாம் சொல்லுவார். நல்ல பேச்சுதார். சொல்லவும் முடியல. அவர் ஹெல்ப் எனக்கு நிறைய இருக்கு. குப்புசாமி கார்பரேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். பாபு சார். அழகர் செந்தில் அவர்களின் நல விரும்பிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எறும்பை போல் சுறுசுறுப்பும் கரும்பை போல் இனிப்பும் இரும்பை போல் உறுதியும் கொண்ட என் அருமை அண்ணன் அழகர் செந்தில் அவர்கள் பல ஆண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும். அவர் பல சேவைகள் செய்ய வேண்டும். ஒரு 3 வார்த்தை அவருக்காக. கார்மேகம் தனக்காக பொழிவதில்லை, செவ்வாழை தனக்காக செழிப்பதில்லை, பொன்னி நதி தனக்காக பாய்வதில்லை. அதே போல் என் அருமையண்ணன் அழகர் செந்தில் அவர்கள் தனக்காக வாழவில்லை, மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக போலூர் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா அவர் ஒரு காரணம். அதனால் அவர் நீடோடி வாழ வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அழகர் செந்திலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் உடனே அதை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுப்பார். ஸோ அந்த வகையில் அண்ணனை வந்து நமக்கு, நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஸோ பத்திரிகை துறையில் இருக்கும்போது நிறைய சொல்லுவோம், அண்ணன் கேட்பேன், நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ அதனால் அண்ணன் வந்து இன்னும் மேன்மேலே வளர வேணும், அகிலூடி வாழ வேண்டும் என்று அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பாகவும் பத்திரிகையாளர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்பெக்டர் டிராஃபிக் வளர்த்துற வணக்கம். எனக்கு செந்தில் சாரை ரொம்ப நாளாக தெரியும். ரொம்ப அருமையான மனுஷன். சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்களை இப்போதைக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வர்றாரு. எந்த ஒரு பப்ளிக் இஷ்யூஸ் எதாக இருந்தாலும் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கிறது, மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் சிறப்பாக செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். போலீஸுக்கு அடிக்கடி வந்து தகவல் சொல்லுவார். நாங்கள் வந்து அதை சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம். ஸோ சமுதாயத்து மேலே ஒரு மிகவும் அக்கறை கொண்ட ஒரு மனிதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய பணி சிறக்க போக்குவரத்து காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி சார். அவங்களோட போலீஸ் கூட இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவர் வருவார். இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் சார். அவங்களோட போலீஸ் கூட இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவர் வருவார். ஒரு வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம். அடே வாங்க, அடே வாங்க. நமது மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப சமுதாயத்துக்காக நான் நிறைய பங்கு கொடுக்கும் போது அவரால் முடிஞ்சதை இன்னைக்கு வரையும் ஒரு வாட்டி கூட முகம் தெரியாம காமிச்சோம். விஜயகுமார் ஆமாம். ஸோ அதனால வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து உண்மையாக எனக்கு நான் புகழ்ந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். யாரும் நான் ஆசிரியர் புகழ மாட்டேன். சமுதாயத்துக்கு எந்த வகையில தான் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த வகையில தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ
ஸோ உண்மையிலே இந்த மாதிரி எம்எல்ஏ வந்து நம்ம மதுரை தொகுதி கிடைச்சதுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். ஸோ அந்த வகையில் வந்து பாண்டியத்தில் நம்ம எங்கள் ஊருக்காரரு நேசம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் வச்சு எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் பல பேருக்கு பல நன்றிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை அவர் வந்து சதீஷ் பாத் சார் முன்னாடி வாங்க. இவங்க எல்லாம் வந்து சைலண்டாக நிறைய விஷயம் சாதிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வகையில் வந்து அண்ணனோட பணி இன்னும் மேலும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ணன் ஒரு வார்த்தைகள். சகோதரர் அழகர் செந்தில் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று மக்களுக்கு இன்னும் பல வகைகளை சேவைகள் செய்ய வேண்டும் என்று அவரை மனதார உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி அவங்க ஆளுங்களை வச்சு நல்லா கவனிப்பாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான விஷயங்கள், அதுவும் இவ்வளவு பெரியவங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. எம்எல்ஏ அண்ணா வந்திருக்காங்க. இவர் வந்து அஞ்சப்பர் ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட எம்டி இவர். எல்லா தமிழ்நாடுகளும் பார்த்துருப்பீங்க. அந்த அஞ்சப்பர் ஹோட்டலோட எம்டி அவங்க. ஸோ அவங்க வந்தாங்க. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மனசார வாங்க, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வாங்க. அண்ணன் வாங்கினேன். ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 ஒரு பாக்கு வெத்தலையாம் அத மாத்திக்கொள்ளணுமா, நல்ல நாள் குறிக்கணுமா, அத நிச்சயம் செய்யணுமா, அட தக்கிடத தத்தோம் பொட்டு முழங்கணுமா. ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 வாசம் வந்து காற்றோடு கலப்பது போல் உன்னோடு கலந்திருக்க சாமி சொன்னதையா. காற்றாக நான் கலந்து மூச்சாக உள்ளிருந்து உன்னோடு வாழ்ந்திருக்க வாழ்த்து சொல்லுதையா. கல்லாலய மனச கரைச்சு விட்ட கட்டழகி, கண்ணீரை தொடச்சதந்த சாமிதானே பொட்டழகி. சொல்லாலே அம்பெடுத்து கண்ணால குறி பார்த்ததும், பொல்லாத சாமி முன்னே சொல்லி என்னை இழுத்ததும், சரியா தவறாத நடத்திடும் தெய்வம் தக்கிடத்தத்தோம் கொட்டு முழங்கணுமா. சிறு சிந்து சுமந்து வந்த காற்றும் இனிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு